2025 எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்திருக்காது. சிலருக்கு சந்தோஷம், சிலருக்கு கண்ணீர், சிலருக்கு போராட்டம், சிலருக்கு பெரிய லேர்னிங். சில கனவுகள் உடைஞ்சிருக்கலாம், சில எதிர்பார்ப்புகள் மௌனமா போயிருக்கலாம், சில மனிதர்கள் நம்ம வாழ்க்கையிலேருந்து தூரமா போயிருப்பாங்க. அதுக்காக நம்ம தோத்துட்டோம்னு அர்த்தம் கிடையாது. நாம் முன்னாடி போக எப்போவுமே ரெடியாக தான் இருக்கோம். அதுதான் வெற்றி. நியூ இயர் கேலண்டரில் ஒரு தேதி மட்டும் இல்லை, அது ஒரு புதிய வாய்ப்பு. மறுபடியும் முயற்சி பண்ணுறதுக்கு, மறுபடியும் நாம் நம்மளை நம்புறதுக்கு. எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. முதல்ல நாம் நமக்கு நல்லவங்களாக இருக்கலாம், நம்ம மனசுக்கு அமைதி கொடுக்கலாம், நம்ம கனவுகளுக்கு நேரம் கொடுக்கலாம். நம்ம உழைப்பை நம்ம தாழ்வாக நினைக்கவே கூடாது. ஒரு சின்ன முன்னேற்றம் கூட முன்னேற்றம் தான். இந்த வருஷம் நம்ம வழி நம்ம பலமாக மாறட்டும், நம்ம கண்ணீர் நம்ம அனுபவமாக மாறட்டும், நம்ம பயம் நம்ம தைரியமாக மாறட்டும். என்ன ஆகுமோ அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை பர்ஃபெக்டாக இருக்க வேண்டாம், ப்ராக்ரெஸ்ஸாக இருந்தால் போதும். இந்த புது வருஷம் சொல்லுது, நம்ம தனியாக இல்லை, நமக்கு இன்னும் தாமதமாகலை, இப்போ ஆரம்பித்தாலும் சரிதான் அப்படின்னு. நாம் எங்கே நிற்கிறோமோ அங்கேருந்தே ஒரு புதிய பாதையை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுதான் நம்பிக்கை. இந்த வருடம் நம்ம அதிகமாக சிரிப்போம், அதிகமாக உண்மையாக இருப்போம், அதிகமாக நம்ம வாழ்க்கையை வாழ்வோம். பணம் வரலாம், வாய்ப்பு வரலாம், சரியான மனிதர்களும் நம்மளை தேடி வரலாம். அதுக்கு முன்னாடி நாம் நம்மளை நம்பணும். இந்த புது வருஷத்தில் நம்ம கனவுகள் தூங்காமல் இருக்கட்டும், நம்ம மனசு சோறாது இருக்கட்டும், நம்ம வாழ்க்கை நமக்கு பெருமையாக இருக்கட்டும். அனைவருக்கும் எங்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது நம்ம வருடமாக மாறட்டும். இப்போ நம்ம இந்த கோலம் பாட்டுக்கு வரலாம். இந்த கோலம் தான் போட போகிறேன்னு நான் நேற்றே டிசைட் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கான சரியான கலர்ஸ் வந்து எனக்கு இங்கே கிடைக்கல. ஸோ நான் நினச்சி போன கலர்ஸில் பிளாக்கு, ப்ரௌனு, க்ரீன் ஷேடு இதெல்லாம் வந்து எனக்கு கிடைக்கல. அதனால் இருக்கிற கலர்ஸ் வச்சு தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. நான் வந்து அந்த ப்ரௌன் பார்ட்டுக்கு வந்து தேங்காவோட ப்ரௌன் பார்ட்டுக்கு கடுக்காப்பொடி யூஸ் பண்ணிக்கிட்டேன். கடுக்காப்பொடியில் கொஞ்சமாக குழமாவு, ஒயிட் குழமாவு கலந்து அதை நான் யூஸ் பண்ணேன். அப்புறம் பிளாக் பார்ட்டுக்கு வந்து கருஞ்சீரகத்தை வந்து தூவி விட்டுட்டேன். ஸோ பிளாக்குக்கு என்ன யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் அதை வந்து அப்படி பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலி வந்து அவுட்புட் வந்து ஓரளவு இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. இந்த கோலத்தை நான் எங்கள் அம்மா கிட்டே காட்டினேன். முழுசாக காட்டல, ப்ராசஸிங் போட்டுட்டு இருக்கும்போதே காட்டினேன். அப்போ அம்மா வந்து பார்த்துட்டு கீழே இருக்கிறது வந்து மேலோன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த டொம்னு. பட் அந்த மேலே வந்து நான் ஏன் பொங்க பானை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, ஓகே, அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மாம்ஸ்க்கு ஃபோன் பண்ணேன், வீடியோ கால் பண்ணேன், அவங்கக்கிட்ட காட்டினேன். அவங்க வந்து மேலே வந்து கும்பம்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனால் கீழே ஏன் தேங்காவை வெட்டி வச்சுருக்கேன்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ இப்படி ஆளுக்கு வந்து ஒன்று சொல்லுவாங்க. ஆனாலும் நம்ம மனம் தளராமல் நம்ம என்ன வந்து நினச்சோமோ அதை கண்டிப்பாக வந்து கடைசி வரைக்கும் நின்று போட்டு முடிச்சுட்டு அதோட அவுட்புட்டை வந்து காட்டணும். ஸோ அப்படி வந்து காட்டின அவுட்புட்டை பார்த்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி. இதே மாதிரியே உங்கள் எல்லாருக்கும் இந்த வருஷம் வந்து ரொம்ப மங்களகரமாகவும் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கிற ஒரு வருஷமாகவும் அமையட்டும். உங்கள் எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.